வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, கிளாஸ் 10ல் யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் இதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதோட கண்டினியூஸ் தான் இது. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஒவ்வொரு டைப்ஸ் இருக்கும். டீகாம்போசிஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பினேஷன், தென் டீகாம்போசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபைனலாக கம்பஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்லாம் இருக்குது. இது வரைக்கும் காம்பினேஷன் பார்த்துட்டோம். இப்போ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். In a decomposition reaction, a single compound splits into two or more simpler substances under suitable conditions. ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷனில் ஒரு காம்பவுண்ட் வந்து 2-3 சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக வந்து பிரேக் ஆகுது ஆர் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்ற சொல்கிறோம். இதுக்கு வந்து சூட்டபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கணும். ஒரு ஹீட்டோ இல்லை எனர்ஜி, ஏதாவது ஒரு எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஏதாவது ஒன்று சப்ளை பண்ணி இந்த டீகாம்போசிஷனை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு காம்பினேஷன். இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன பார்த்துருந்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறோம். காம்பினேஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? 2 or more reactant combined to form a single product. ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். 2-3 ரியாக்டன்ஸ் வந்து கம்பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்றது பார்த்துருந்தோம். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். அந்த காம்பவுண்ட் வந்து பிரேக் ஆகி 2-3 சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் கிடைக்கிது. போன தடவை பார்த்ததுக்கு அப்படியே ரிவர்ஸ். காம்பினேஷனில் என்ன பார்த்தீங்களோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் வந்து டீகாம்போசிஷன். காம்பினேஷனில் வந்து ஃபைனலாக நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பாண்ட் ஃபார்மேஷன் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். பட் டீகாம்போசிஷன் அப்படின்றது எக்ஸாக்ட்லி ரிவர்ஸ்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல. அப்போ இது என்ன அப்படின்னா, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸாக தான் இருக்கும். எண்டோதெர்மிக் அப்படின்னா ஹீட் எனர்ஜி ஆர் சம் அதர் எனர்ஜி டு பி சப்ளைட். நம்ம ஏதாவது எனர்ஜி வந்து சப்ளை பண்ணால் மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் தான் இங்கே வந்து மேஜர் ஃபினாமினான். ஃபார்மேஷன் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்றது காம்பினேஷனில், டீகாம்போசிஷனில் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் இதான் வந்து மேஜர் ஃபினாமினான் அப்படிங்கிறோம். இப்போ வந்து ஒரு ஜென்ரல் ஸ்கீம் எடுத்திருக்கோம் பாருங்கள். ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதை வந்து சூட்டபிள் எனர்ஜி கொடுத்து நான் வந்து பிரேக் பண்ணுறேன். ஏபி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 ப்ராடக்ட்ஸ் மாதிரி, 2 சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இந்த டீகாம்போசிஷன் அப்படிங்கிறோம். டீகாம்போசிஷன் அப்படின்னா உடையிறது. ரைட். டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் எனர்ஜி யூஸ்ட் இன் டீகாம்போசிஷன், இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். நம்ம என்ன எனர்ஜியை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸை 3 டைப்ஸாக வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, தெர்மல் டீகாம்போசிஷன். தெர்மல் அப்படின்னா ஹீட். ஓகேவா? தெர்மல் அப்படின்னா ஹீட். அப்போ இந்த ரியாக்ஷனில் ஹீட் எனர்ஜி தான் வந்து மேஜர் சோர்ஸாக இருக்கும். எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன். எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோலைட்ஸை டீகாம்போஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி தான் வந்து இதில் மேஜர் எனர்ஜி. ஃபோட்டோ டீகாம்போசிஷன். ஃபோட்டோ அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, லைட்டோட பார்ட்டிகல்ஸை ஃபோட்டான்ஸ் அப்படிம்பாங்க. லைட்டை தான் இந்த இடத்துல மேஜர் சோர்ஸாக யூஸ் பண்ணி டீகாம்போசிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன சோர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோமோ, என்னென்ன எனர்ஜி சோர்ஸ் எடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி 3 ரியாக்ஷன்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தெர்மல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். In this type of reaction, the reactant is decomposed by applying heat. ரியாக்டண்ட்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம், அதை வந்து டீகாம்போஸ் பண்ண போகிறோம். ஹீட் அப்ளை பண்ணி டீகாம்போஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், ஆன் ஹீட்டிங் மெர்க்குரி டு ஆக்சைடு இஸ் டீகாம்போஸ் இன்டு மெர்க்குரி மெட்டல் அண்ட் ஆக்சிஜன் கேஸ். ஒரு மெர்க்குரி ஆக்சைடு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை இது டீகாம்போஸ் பண்ணுறோம். ஹீட் அப்ளை பண்ணி டீகாம்போஸ் பண்ணும்போது அது மெர்க்குரி மெட்டலாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் தனித்தனியாக வந்து 2 சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணுது. As molecules dissociated by absorption of heat, it is otherwise called thermolysis. நம்ம வந்து ஹீட்டை அப்ளை பண்ணி, ஓகேவா, ஹீட்டை வந்து அப்ளை பண்ணி இந்த மாலிகுல்ஸ் வந்து டிசோசியேட் பண்ணுறதுனால தெர்மோலைசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தெர்மோ அப்படின்னா ஹீட், லைசிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லைசிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இட் இஸ் அ கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இது ஒரு காம்பவுண்ட் எடுத்துருக்கிறோம், மெர்க்குரி ஆக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட். இந்த மெர்க்குரி ஆக்சைடு காம்பவுண்ட் என்னவா பிரேக் ஆகுது? மெர்க்குரி அப்படின்னு சொல்லி பிரேக் ஆகுது, ஆக்சிஜன் அப்படின்றது பிரேக் ஆகுது. மெர்க்குரி அப்படின்றது எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படின்றது எலமெண்ட், மெர்க்குரி ஆக்சைடு அப்படின்றது காம்பவுண்ட். அப்போ ஒரு காம்பவுண்ட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? எலமெண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆயிருக்கு. அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அ கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகாம்போசிஷன். ரியாக்டண்ட்டில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டில் சொல்லிடணும். ப்ராடக்ட்டில் என்ன வருது அப்படின்றத 2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரியாக்டண்ட்டில் காம்பவுண்ட், ப்ராடக்ட்டில் எலமெண்ட், இன்னொரு எலமெண்ட். அதனால் எலமெண்ட் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்சிஜனோட
ஸ்டேட் வந்து -2 இருக்கும். மெர்க்குரியோட ஸ்டேட் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஆக்சிஜன் -2 அப்படின்ற சார்ஜில் இருக்கும், மெர்க்குரி +2ன்ற சார்ஜில் இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு நேம் கொடுக்கும்போது மெர்க்குரி 2 ஆக்சைடு +2 அப்படின்றத ரோமன் நியூமரல்ஸில் கொடுத்துருக்கோம். மெர்க்குரி 2 ஆக்சைடு. ரைட். Similarly, when calcium carbonate is heated, it breaks down into calcium oxide and carbon dioxide. calcium carbonate அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். calcium carbonate இது வந்து டீகாம்போஸ் பண்ணால் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா calcium oxide ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதெல்லாமே வந்து calcium carbonate சாலிட், calcium oxide சாலிட், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கேஸ். இந்த calcium carbonate வந்து காம்பவுண்ட்ஸ். calcium ஆக்சைடும் காம்பவுண்ட், கார்பன் டை ஆக்சைடும் காம்பவுண்ட். அதனால தான் இது என்ன கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் அ டைப் ஆஃப் காம்பவுண்டு டு காம்பவுண்ட் டீகாம்போசிஷன் அப்படிம்பாங்க. இதில் ரியாக்டன்ட்டும் காம்பவுண்ட் தான், ஃபார்மேஷன் ஆகிற ப்ராடக்ட்ஸும் காம்பவுண்ட் அப்படின்றது 2 காம்பவுண்ட் ஃபார்ம் இருக்குது. அதனால தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட். இதான் வந்து தெர்மல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இன் திஸ் ரியாக்ஷன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ் டு பிரிங் அபவுட் த ரியாக்ஷன். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்போவுமே இந்த டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் படிக்கும்போது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ன எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அது மாதிரி ஏதாவது எடுத்து சொல்லியிருக்கணும். மூணாவது இது எந்த டைப், எலமெண்ட் டீகாம்போசிஷனா, எலமெண்ட் காம்பவுண்ட் டீகாம்போசிஷனா, ஒரு காம்பவுண்ட் அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டீகாம்போசிஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். அதாவது வந்து ஒரு பிரைன் சொல்யூஷன் எடுத்திருக்கோம். சோடியம் குளோரைடை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரைன் சொல்யூஷன். சோடியம் குளோரைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சோடியம் குளோரைட் ஆக்வஸ் சொல்யூஷன், அதை வந்து பிரைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கமர்ஷியல் நேமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரைன் சொல்யூஷனில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோலைட். ஓகேவா, நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோலைட். இந்த இடத்துல பிரைன் சொல்யூஷனில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுனால பிரைன் சொல்யூஷன் தான் எலக்ட்ரோலைட். அதனால தான் இது எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன் அப்படிங்கிறோம். எலக்ட்ரோலைட்டை நம்ம வந்து டீகாம்போஸ் பண்ண போகிறோம். இந்த சோடியம் குளோரைடை வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி டீகாம்போஸ் பண்ணும்போது சோடியம் குளோரின் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கிடச்சிரும். சோடியம் வந்து சாலிட் மெட்டலாக கிடைக்கும், குளோரின் வந்து குளோரின் கேஸாக கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் NaCl எடுத்தோம். NaCl வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துகிட்டு இதில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணோம் அப்படின்னா சோடியம் சாலிட் கிடைக்கும் ப்ளஸ் குளோரின் கேஸ் கிடைக்கும்னு வச்சுரும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே குளோரின் கேஸ் எவ்வளோ இருக்குது, குளோரினோட நம்பர் 2 இருக்குது. அப்போ இங்கேயும் 2 இருந்திருக்கணும். அப்போ முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடுறோம். இப்போ சோடியமோட நம்பர் இங்கே எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அதனால் இந்த பக்கம் 2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். இதான் வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோடியம் குளோரைட் எடுக்கிறோம், அதை வந்து சோடியம் சாலிட் ப்ளஸ் குளோரின் கேஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறோம். குளோரின் கேஸ் அப்படின்னாலே Cl2. அப்போது இங்கே 2 வந்துருச்சு, கோஎஃபிஷியன்ட் 2 இங்கே வந்து ரியாக்டண்ட்டில் ஆட் பண்ணிடுறோம். 2 Cl இங்கேயும் 2 Clனு கிடச்சிரும். இங்கே 2 சோடியம் இருக்கும், இங்கேயே 2 சோடியம் வரணும் அப்படின்னா இங்கே 2 வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதான் வந்து இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு காம்பவுண்ட், சோடியம் குளோரைட் காம்பவுண்ட். சோடியம்ன்றது எலமெண்ட், குளோரின்றது எலமெண்ட். அதனால் இது என்ன டைப் அப்படின்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகாம்போசிஷன். ஒரு காம்பவுண்ட் வந்து எலமெண்ட்டாகவும் இன்னொரு எலமெண்ட்டாகவும் மாறுது அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ டீகாம்போசிஷன் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். In this type of reaction, light energy is used to bring about the chemical reaction. Light energy யூஸ் பண்ணி chemical reaction பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபோட்டோ டீகாம்போசிஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா when silver bromide is exposed to light, it breaks down into silver metal and bromine gas. ஒரு சில்வர் புரோமைட் நம்ம எடுத்துக்கிறோம், AgBr அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை வந்து லைட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைட்டை வந்து குறிப்பிட்ட எனர்ஜியை வந்து கொடுத்து AgBr அப்படின்னு சொல்லி தனித்தனியாக செப்பரேட் பண்ணுது. எப்படி சோடியம் குளோரைடை நம்ம செப்பரேட் பண்ணுமோ அதே போல் தான் இங்கேயும் செப்பரேட் பண்ணுறோம். இப்போ AgBr அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்டன்ட் எடுக்கிறோம், இதில் லைட்டை பாஸ் பண்ணுறோம். லைட்டை பாஸ் பண்ண உடனே அது சில்வர் சாலிடை ஃபார்ம் பண்ணுது, சாலிட் சில்வரை ஃபார்ம் பண்ணுது, ப்ளஸ் புரோமின் கேஸை ஃபார்ம் பண்ணுது. புரோமின் அப்படின்னா Br2. அப்போ இங்கே எத்தனை புரோமின் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 புரோமின் ஆட்டம்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கோஎஃபிஷியன்ட் 2 அவுட் பண்ணால் தான் இங்கேயும் பேலன்ஸாக இருக்கும். இப்போ இங்கே வந்து 2 சில்வர் இருக்குது, அதனால் இங்கேயும் 2 சில்வர் வரணும்னா 2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடுறோம். இதான் வந்து இங்கே கொடுத்துருக்க பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். இதில் AgBr அப்படின்றது காம்பவுண்ட், Agன்றது எலமெண்ட், Br2ன்றது எலமெண்ட். இட் இஸ் ஆல்சோ ஏ காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஒரு காம்பவுண்ட் வந்து 2 எலமெண்ட்டை கொடுக்கறதுனால எலமெண்ட் காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபோட்டோலைசிஸ் அப்படிம்பாங்க. ஏன் ஃபோட்டோலைசிஸ், நீங்கள் வந்து ஃபோட்டான்ஸ், லைட் பார்ட்டிகல்ஸ் ஃபோட்டான்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம்.
லைட்டை வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். லைசிஸ் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங். ஸோ அது வந்து ஃபோட்டோலைசிஸ் அப்படிங்கிறோம். இதுக்கு முந்தின ரியாக்ஷனை எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. எந்த எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தது தெர்மோலைசிஸ், ஏன்னா அதில் வந்து ஹீட் அப்ளை பண்ணி பண்ணியிருக்காங்க. ரைட்டு. அப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ்னால் என்னன்றதை பார்த்துருக்கோம். டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்றது ஜஸ்ட் ஆப்போசிட் டு காம்பினேஷன். ஒரு சிங்கிள் ரியாக்டன் 2-3 ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது பார்த்துருந்தோம். இதில் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் தான் மேஜர் ஃபினாமினான். என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி 3 ரியாக்ஷன்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். டீகாம்போசிஷனையே தெர்மல், எலக்ட்ரோலைட்டிக், ஃபோட்டோ. தெர்மல் அப்படின்னா ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரோலைட்டிக்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ டீகாம்போசிஷன் அப்படின்னா லைட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இதில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, தெர்மல் டீகாம்போசிஷன்றது சொல்லும்போது அதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஹீட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கணும். செகண்ட் பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க. தேர்ட் பாயிண்ட்டில் இது வந்து தெர்மோலைசிஸாக என்ன டைப், என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது, காம்பவுண்ட் என்னவா மாறுது, எலமெண்ட்ஸாக மாறுதா இல்லை காம்பவுண்ட்ஸாக மறுபடியும் மாறுதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷனில் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி எதில் பாஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோலைட்டில் பாஸ் பண்ணுறோம். சோடியம் குளோரைட் அப்படின்ற பிரைன் சொல்யூஷன் தான் இந்த இடத்துல எலக்ட்ரோலைட். அதை பாஸ் பண்ண உடனே நமக்கு வந்து 2 எலமெண்ட்ஸ் கிடைக்கிது, சோடியம் குளோரின் கேஸ்னு எலமெண்ட்ஸ் கிடைக்கிது. எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணனால எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. நம்ம கிடைக்கிறது எலமெண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுனால இட் இஸ் அ காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபோட்டோ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா லைட்டை பாஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸை வந்து கிளாஸிஃபை நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம். சில்வர் புரோமைடில் லைட்டை பாஸ் பண்ணி சில்வர் புரோமின் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக 2 எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் அ காம்பவுண்ட் டு எலமெண்ட் டீகாம்போசிஷன். லைட்டை யூஸ் பண்ணனால ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.